மூட்டுகளை வந்து ஒரு எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னை தானே அழிச்சிக்கிறது தான் இந்த முடக்குவாதங்கிறது. மூட்டுகளை அங்கங்கே டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஆரம்பித்து கடைசி காலகட்டத்தில் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் எந்திரிக்க முடியாமல் வரைக்கும் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் வலி அதிகமாகும், உடம்பு ரொம்ப கூலானால் வலி அதிகமாகும். அதனால் இந்த மூக்கிரட்டை கீரையை தினசரி நீங்கள் ஒரு பொரியலாகவோ இல்லை அவியலாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு உப்பு நீக்கி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த முடக்குவாத நோயானது. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பன்னீர்செல்வம் ஃப்ரம் ஸ்ரீவித்யா சித்தாவர்மா ஹாஸ்பிட்டல், அரியலூர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்த மருத்துவத்தில் இது ஆமவாதம், சரவாங்கிவாதம்னு சொல்லுவாங்க. இது முடக்குவாதம்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஆட்டோமியூன் டிஸார்டர், அதாவது தமிழில் தன்னுடல் தாக்கல் நோய். நம்ம இம்யூனிட்டி பவரே நம்ம உடம்புல உள்ள முட்டுகளை அழிச்சிக்கிறது. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம முடக்குவாதம்னு சொல்கிறோம். இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக்காக வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் புகைப்பழக்கம் இருக்கிறதுனால வரலாம். சில பேர்த்துக்கு ரொம்ப நாளாக மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரலாம். அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைகள் கூட நிறையா வரதை பார்க்க முடியுது. அதனால் இதுக்கான சரியான ரீசன் வந்து தெரியல. இது வந்து அன்னோன் காசஸ், அதாவது காரணம் தெரியாமையே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. இது வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டால் என்ன பண்ணணும், வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இது வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு எந்திரிக்கலாம்ங்கும்போது அன்றாட வேலையை செய்கிறதுக்கே அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்படி தான் இது ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு மைல்டாக ஆரம்பிக்கும். ஒரு பக்கத்து ஒரு கையை தூக்க முடியாது, திடீர்னு ஒரு காலை நீட்ட முடியாது, திடீர்னு இடுப்பை மட்டும் வலிக்கும், சில பேர்த்துக்கு கழுத்தை மட்டும் வலிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு. இன்னும் சில பேர்த்துக்கு ஆரம்பிக்கும் போதே ஃபுல்லாக வலியை உண்டாக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகளும் உண்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சில இரத்த பரிசோதனைகள் இருக்குது. ஆன்டி-சிசிபி, இஎஸ்ஆர், ஆர்ஏ ஃபேக்டரு, முக்கியமாக ஆர்ஏ ஃபேக்டரு, அப்புறம் ஏஎஸ்ஓ டைட்ரு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு அதில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. மருத்துவம் கட்டாயம் எடுக்கணும். எந்த வீட்டு மருத்துவம் இதுக்கு பெரிய அளவுக்கு பயனளிக்காது. வீட்டில் இருந்து மருத்துவம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து கடத்திடக்கூடாது. இது வந்துருச்சு அப்படின்னா அலோபதி மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி, உடனே ஒரு டாக்டர் அன்றைக்கி அதுக்கான மருத்துவம் எடுக்கிறது நல்லது. மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட பக்க விளைவுகள் எல்லாமே குறையும். ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது என்னென்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்துமோ அது ஃபுல்லாமே குறைஞ்சி ஓரளவுக்கு நம்ம நார்மலாகவே அன்றாட லைஃப்பை கடந்து போயிடலாம். இந்த முடக்குவாதம் இருக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் தான். காலையில் எழுந்திரிச்சு கை கால் அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு வலி இருக்கும். அன்றாட வேலையை செய்கிறதுக்கு அன்றாட வேலையை செய்ய முடியாது. சில பேர்த்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூட்டுகள் அங்கங்கே வீக்கம் உண்டாகும். எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் வீக்கம் உண்டாயிரும். தொட்டு பார்க்கும்போது சில பேர்த்துக்கு சூடாக கூட இருக்கும். சில பேர்த்துக்கு ஈவினிங் ஆனால் ஃபீவர் வரும், உடல் சோர்வு, உடம்பு குறையும். சில பேருக்கு உடல் குறைவு இதில் ஏற்படும். அதனால் அது நீங்கள் கண்டுக்காத பட்சத்தில் உள்ளுறுப்பில் பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும், தோலை பாதிக்கும். இந்த மாதிரி பாதிக்கிறதுலாம் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் பாதிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் கை கால்லாம் வளைய ஆரம்பிச்சிடும். இது டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கான மருத்துவம் உடனே எடுக்கணும். ரொம்ப காலம் கடத்தக்கூடாது. காலம் கடத்துனீங்கன்னா ரொம்ப சிரமத்தை உண்டாகும். மருத்துவம் எடுத்திங்கன்னா உடனே சரியாயிடும். அது எந்த மருத்துவமாக இருந்தாலும், சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி, அலோபதி மருத்துவம் இருந்தாலும் சரி, சரியான மருத்துவம் எடுக்கும்போது கட்டாயம் சரியாயிடும். சித்த மருத்துவம் பொறுத்தவரை நிறையா பேர் இது சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மருத்துவமனையில் வரவங்க ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக யான் மருந்து எடுக்கிறதில்ல, அலோபதி மருந்து எடுக்கிறதில்ல, அவங்க அன்றாட லைஃப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 15 வருஷம் மருந்து எடுத்தவங்க. ஒரு அலோபதி மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தார் ஒருத்தர். 15 வருஷமாக மருந்து எடுத்துகிட்டு இருந்தார். நம்மக்கிட்ட கேள்விப்பட்டு வராரு, நம்மக்கிட்ட மெடிசன் எடுத்து இப்போ ஒரு 6-7 வருஷமும் மருந்து எடுக்கலை. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். முடக்குவாதம் வந்துடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மாற்றிக்கிங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒரு மெடிசன், ஒரு மருத்துவம் இல்லைன்னா இன்னொரு மருத்துவம் இருக்குது. நிறையா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குது. சித்த மருத்துவத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வந்து சரி பண்ணலாம். இந்த முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு பத்தியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பத்தியம் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த வாத பதார்த்தம்னு சொல்லக்கூடிய உணவு முறைகளை வந்து தவிர்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. புளிப்பு, கோழிக்கறி, கிழங்கு வகைகள், இந்த மாதிரி உணர்வை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் வலி அதிகமாகும். உடம்பு ரொம்ப கூலானால் வலி அதிகமாகும். அதனால்
ஒரு வெதுவெதுப்பான சூட்லேயே வச்சுருக்கணும் உடம்ப, இந்த முடக்குவாதத்தில் இருக்கிறவங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் சுடு தண்ணியில் குளிக்கிறது நல்லது. வெதுவெதுப்பான தண்ணியில் தினசரி குளிக்கிறது நல்லது. ரொம்ப சில்லுன்னு இருக்கிற நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே ஸ்டிஃப்னஸ் ஆகி வலி வரதான் செய்யும். கூடுமான வரைக்கும் இந்த முடக்குவாதம் உள்ளவங்க உணவு பழக்க வழக்கத்தில் இப்போது இந்த குளிர் டைமில் மழை காலத்தில் குடிக்கிற தண்ணியே சுடு தண்ணியாக குடிங்க, ரொம்ப நல்லது. சுடு தண்ணீராக குடிங்க. அதுக்கப்புறம் காய்கறி சூப்பு வச்சு நிறையா குடிங்க. அதுக்கப்புறம் ஒமேகா 3 உள்ள உணவு வகைகளை நிறையா எடுத்துக்கங்க. நிறையா எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நீங்கள் அதிகப்படியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு நிறையா மருத்துவ முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றா மூக்கிரட்டை கீரையை சொல்லியிருப்பாங்க. மூக்கிரட்டை கீரையை எப்படி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பாட்டவே சொல்லியிருப்பாங்க. மூக்கிரட்டை இலை முறையினோ வாதனோ யாக்கையர் பெட்டி அரவணை அடங்குமே அப்படிம்பாங்க. இந்த மூக்கிரட்டை கீரையை தினசரி நீங்கள் ஒரு பொரியலாகவோ இல்லை அவியலாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு உப்பு நீக்கி சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த முடக்குவாத நோயானது உங்களுக்கு ஒரு சீர்ற பாம்பை பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ளே போட்ட மாதிரி அடங்கிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த முடக்குவாதத்தை இருக்கிறவங்க தினசரி மூக்கிரட்டை கீரை முடக்குவாதத்துக்கு நல்லது. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மூக்கிரட்டை கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். அதுபோக அமுக்கரா சூரணம்னு சொல்லக்கூடிய நம்ம மருத்துவ முறையில் அமுக்கரா சூரணம் சாப்பிட்றது இதுக்கான கொஞ்சம் பலன் இருக்கும். அதுக்கப்புறம் முடக்கட்டான் கீரை. முடக்கட்டான் கீரை எல்லாருக்கும் தெரியும். முடக்கட்டான் கீரை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வாழ்வியல் முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முடக்குவாதம் வந்துடுச்சுன்னா பெரும்பளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நைட்டு நல்லா தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க. இல்லை காலையில் கஷ்டமாக இருக்குன்னா சாயங்காலம் ஓரளவு அந்தந்த மூட்டுகளுக்கு மெதுவான ஒரு எக்ஸசைஸை கொடுக்கணும். ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் கிடையாது. சும்மா எல்லாத்துக்கும் ஒரு மொபிலிட்டி மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை கொடுத்துக்கிட்டு வெந்நீரில் குளிங்க. குறிப்பாக வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. வெந்நீரில் குளிச்சுக்கிட்டு அன்றாட வேலையை நீங்கள் தொடங்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பயப்படுற மாதிரி நோய் கிடையாது. நம்ம சரியான மருத்துவ முறையும் உணவு முறையும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இதனால் உள்ள தொந்தரவை குறைச்சிக்கிட்டு எல்லோரும் போல் நார்மலாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும், சாதாரண முட்டு வலிக்கும் முடக்குவாதத்தில் உள்ள முட்டு வலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இப்போது சாதாரண முட்டு வலிங்கிறது உங்களுக்கு வயசாகிறதுனால சில பேர்த்துக்கு வரும், இல்லை அடிபடுறதுனால லிகமெண்ட் டேர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு வரும். அந்த மாதிரி சாதாரண முட்டு வலி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறது அந்த மாதிரி வரும். முடக்குவாதத்தில் இருக்கிற முட்டு வலி யங்ஸ்டேஜில் இருக்கிறவங்க டக்குன்னு வரும், சடனாக வரும். உங்களுக்கு என்ன எக்ஸ்டர்னல் தெரப்பி யூஸ் பண்ணாலுமே கேட்காது, அடுத்த நாளே உங்களுக்கு வலி இருக்கும். இது நீங்கள் முடக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட் அப்ளை பண்ணுறீங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா தற்காலிக தீர்வு தான், அது நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வலி இல்லாமல் இருக்கும், இல்லை நைட்டுக்கு வலி இல்லாமல் இருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் அந்த மாதிரி பழையபடி ஸ்டிஃப்னஸ் ஆகி வீக்கம் உண்டாகி வலியை ஏற்படுத்தும். ஆனால் சாதாரண முட்டு வலி அப்படி இருக்காது. நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க, அதுக்கான மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுங்கள், அது உடனே சரியாயிடும். இந்த முடக்குவாதம் உள்ளவங்க வீட்டிலே இருந்து வைத்தியம் பண்ணுறதுக்கான 2 மருத்துவ முறைகள் சொல்கிறேன். 1 அமுகார சூரணம். தினசரி காலையில் 1/2 ஸ்பூன், நைட்டுக்கு 1/2 ஸ்பூன் தேன்லேயோ இல்லை நெய்லேயோ குழப்பி சாப்பிட்லாம். இன்னொன்று நிலவேம்பு கஷாயம். நிலவேம்பு கஷாயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நிலவேம்பு கஷாயம் நீங்கள் போட்டு குடிக்கிறதுனாலும் சரி, இல்லாட்டி சிறப்பு வடிவிலையும் எல்லாத்துலேயும் கிடைக்கிது, சிறப்பாகவும் நல்லா கிடைக்கிது. போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூனை போட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு ஒரு 50 ml வற்ற வச்சு தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதத்தில் ஏற்படைய வீக்கம், வலி இது எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் பிண்ட தைலம்னு சொல்லுவாங்க. அந்த பிண்ட தைலத்தை லைட்டாக சூடு பண்ணி எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவி லைட் மசாஜ் பண்ணுங்கள். அது வலி குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாதத்தை குறைக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. திரிகடுக்கு சூரணம், அந்த இதெல்லாம் வாதத்தை குறைக்கும், உங்களுக்கு முட்டுகளில் உள்ள வலியும் குறைக்கும். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ திரிகடுக்கு சூரணத்தையும் காலையில் மாலையில் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள முடக்குவாதம் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்தாலுமே சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அதோட காம்ப்ளிகேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ரொம்ப தேய்மானம் அதிகமாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு முட்டுகள் அங்கங்கே தேய்மானம் அதிகமாக இருக்குது, எனக்கு தேய்மானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு எம்ஆர்ஐயோ எக்ஸ்ரேவோ எடுத்து பார்த்துக்கிறது தப்பு இல்லை. எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கான முறையான மருத்துவம் எடுத்துக்கோங்க. இது கட்டாயம் சரி பண்ணக்கூடிய நோய் தான். முடக்குவாதங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சித்த மருத்துவத்தில் மொத்தம் 80 வகையான வாதம் இருக்குது.
அதில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை. அதனால் மருந்துகள் எடுத்தால் சரியாயிரும். உங்களோட அன்றாட லைஃப்பை வந்து வாழ்க்கை முறையும் சில மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த முடக்குவாதம் வந்து முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு நோய் தான். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.